Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்லி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மல்லி வாங்கி இன்றைக்கி 4 நாள் ஆகுது கரெக்டாக. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல கட்டுறதுக்காக. கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு கட்டுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ 4 நாள் இன்றைக்கி தான் நான் கட்ட போகிறேன். அப்போ கூட எவ்வளோ அரும்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இந்த பூ கட்டுறதுல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக இப்போ பூ கட்டிகிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நூல் அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கைக்கு எட்டவே எட்டாது. நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கட்டிகிட்டு இருப்போம். அந்த நூல் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக அந்த நூலை ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த நூலை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியை நம்ம கட்டக்கூடிய நூலை மட்டும் வெளியே இழுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நூல் அங்கே இங்கேன்னு போகவே போகாது. கரெக்டாக நம்ம கட்டுற இடத்துலையே அந்த நூல் நமக்கு இருக்கும். ஸோ அங்கே இங்கேனும் ஓடாது. நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதால். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம அதே இடத்துல நூலை வச்சு அழகாக எவ்வளோ பூனாலும் நம்ம கட்டி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டீலாம் அடுப்பில் நம்ம வச்சுருவோம். அந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது அது பொங்கி அப்படியே கீழே கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற மரக்கரண்டி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹையில் வச்சா கூட நல்லா அந்த டீ கொதிக்குமே தவிர உங்களுக்கு பொங்கி கீழே வராது. இதே மெத்தடு நீங்கள் சாம்பார் பொங்கும்போதோ இல்லை நீங்கள் சாதம் பொங்கும்போது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறீங்க. அதுக்காக இந்த சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அரை மூடி டெட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு வெங்காயமும் 2-3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு ஒரு துணியில் அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி பள்ளி தொந்தரவு எங்கெல்லாம் இருக்கோ செவுத்தில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பள்ளி அந்த இடத்துல வரவே வராது. காட்டன் பஞ்சு இருந்ததுன்னா அந்த நம்ம ரெடி பண்ண லிக்விடில் நனைச்சிட்டு பள்ளி எங்கெல்லாம் இருக்கோ கட்டிலுக்கு கீழே, சோஃபாக்கு கீழே, பீரோக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பள்ளி தொந்தரவு வரவே வராது. என்கிட்ட பஞ்சு இல்லை. ஸோ உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரில் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மெல்லுக்கு பள்ளி பக்கத்துலவே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடு துடைக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலான வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைசால், அதாவது நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன லிக்விடு சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் நீங்கள் நல்லா அந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க வீடு. இந்த மாதிரி துடைக்கிறதுனால வீட்டில் எறும்பு, பல்லி, பூச்சி இந்த மாதிரியான தொந்தரவு எதுவுமே இருக்காது. ஸோ நிறைய பேர் குழந்தை வச்சுருக்கோம், இந்த மாதிரி எறும்பு தொல்லைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு சேர்க்குற லிக்விட் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையுமே தொடச்சி விட்டுருங்க. எங்கேயுமே நம்ம பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா வெதுன்னு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வீடு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடும். வீடு எப்போவுமே சுத்தமாக உங்களுக்கு கிருமிகள் தொந்தரவு இல்லாமல் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வீடு துடைக்கும் போது செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடு துடைக்கும் போது இதில் கற்பூரம் பொடி பண்ணிட்டும் நீங்கள் சேர்க்கலாம். வீடு ரொம்ப ரொம்ப வாசமாக ரொம்பவே சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
என்னோடய கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து. எல்லாமே நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் நான் வந்து ஹேண்ட்பேக் பற்றி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக இருக்குது, லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடியெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அது பண்ண முடியல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை வந்து நேராக வச்சு பார்க்கும்போது இது வந்து செயற்கையான ஃப்ளவர் மாதிரி தெரியவே இல்லை. ஸோ ரியலான ஃப்ளவர் மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா பெருசாகவும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்ல பெருசாக இருந்தது. ஸோ வீட்டில் வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் பாட்டில்லாம் வந்து வைக்கிற மாதிரி இப்படி ஒரு ரேக் வாங்கியிருந்தேன். இது வந்து 270. 2 ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ஹைட்டு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்பைசஸ் பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். நான் வந்து 5 பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன், கடுகு, மிளகு, சீரகம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னரில் வந்து போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ கிச்சனும் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 பாட்டில் வந்து வருது. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஒரு பீஸ் கூட டேமேஜ் கிடையாது. பார்க்க ரொம்ப சேஃபாக வந்து டெலிவரி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா தான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சரி இது வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பிளாக் கலர் மூடி வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சரி நம்ம இந்த மாதிரி வந்து பாட்டிலில் மசாலா பொருட்கள் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட வாசமும் அதோட ஃப்ளேவரும் வந்து நமக்கு மாறவே மாறாது. ஸோ சீக்கிரமாக இந்த வண்டு பூச்சி தொல்லைலாம் நமக்கு வந்து இருக்கவும் இருக்காது. இந்த மாதிரி மசாலா பாட்டிலில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது கிளாஸ் பாட்டில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம எடுக்கும்போது வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அழகாக இல்லைனாலும் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கிச்சனும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக மாறிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வைக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சு, வண்டு வந்துருச்சு அப்படின்னாலும் மற்ற பொருட்களையும் அது சேர்த்து கெடுத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொருட்களோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள் மறக்காமல். இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வேணும்னா அதுவும் வந்து செக் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய டிப்ஸ் கேட்குறீங்க. ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.